ஆமா, மித்ரா பத்தி போன்ல என்கிட்ட சொன்னல, என்னாச்சு? அவ பிளான்லாம் தடுத்துட்டியா? என்ன பண்ண? மித்ரா விஷயத்துல அம்மா நான் சொன்னதை நம்பவே இல்லை மாமா. எனக்கு தான் கெட்ட பேரு. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? அம்மா என்ன தப்பா நினைச்சிட்டாங்க மாமா. நான் சொன்னதை நம்பாம மித்ராவை தான் நம்புறாங்க. இல்ல பார்வதி, அம்மா உன்னை தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அம்மாக்கு நிச்சயமா மித்ரா மேலதான் சந்தேகம் வந்திருக்கும். எப்படி மாமா சொல்றீங்க? அம்மாவுக்கு மித்ரா மேல சந்தேகம் வந்திருந்தா என்ன எதுக்காக திட்டி வெளியே அமிச்சாங்க? அம்மா உன்னை திட்டி வெளியே அமிச்சது உன் மேல இருக்கிற கோவத்துல இல்ல, மித்ரா மேல இருக்க சந்தேகத்தால தான். எனக்கு புரியலையே மாமா. உனக்கு கெட்டது பண்றவங்களுக்கு கூட நீ கெட்டது நினைக்க மாட்ட. உன்னோட அந்த குணம் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, அம்மா உன்னை கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது மித்ரா அம்மாவோட ரூம்ல அம்மாவோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீ மித்ரா பத்தி சொன்னது போயின்னு அம்மா எப்படி நினைப்பாங்க? அம்மாவுக்கு கண்டிப்பா மித்ரா மேல சந்தேகம் வந்திருக்கும். ஆனா அங்க மித்ரா மேல இருக்கிற சந்தேகத்தை வெளியே காமிச்சா மித்ரா உஷாராயிடுவான்னு அம்மா நினைச்சிருப்பாங்க. அதனால மித்ரா விட்டு பிடிக்கிறதுக்காக தான் உன் மேல கோபப்படுற மாதிரி நடிச்சிருக்காங்க. எப்படியோ அம்மாவுக்கு மித்ரா மேல சந்தேகம் வந்திருந்தா அதுவே போதும் மாமா. மிச்சதான் அம்மா பாத்துப்பாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏய், அதே எங்க வச்சுட்டு போற? நான் ஒண்ணு விட்டுட்டு போல மாமா, ஏன் ரூம்ல தான் வச்சுட்டு போறேன். என் பிறந்த வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போறேன். சுந்தரம். அம்மா, நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து வந்துட்டீங்களா? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுந்தரம். நான் ஹாஸ்பிடல்ல இருந்தப்ப கூட உனக்கு கொடுத்த வாக்குறுதியை மறக்கல சுந்தரம். ஆதி பார்வதியை எப்படி பிரிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நீ என்ன நம்பி என்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்க. அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்ததானே எனக்கு மரியாதையா இருக்கும், உன் நம்பிக்கையை காப்பாத்தின மாதிரி இருக்கும். அதனாலதான் சுந்தரம், ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட என்ன பத்தி கவலைப்படாம நீ என்கிட்ட கேட்ட உதவியை எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு யோசிச்சு 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 இப்ப ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கேன். ஐடியான்னா பெரிய அளவுல திட்டலாம் ஒண்ணும் இல்ல சுந்தரம், சாதாரண விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு இத நீ பண்ணாலே போதும், ஆதி பார்வதியை ஈஸியா பிரிச்சிடலாம். புரியுது புரியுது புரியுது. அந்த திட்டம் என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்கம்மா. நீ தவிப்போட நிக்கிறது எனக்கு புரியுது. சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப அகிலாக்கா பார்வதிக்கு பொருத்தமான மாப்பிளைய பாக்குறேன், அப்படி ஒரு மாப்பிள அமையவே இல்லைன்னு சொல்லி தானே லேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளே ஏன் பார்வதிக்காக ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்க கூடாது? என்னம்மா சொல்றீங்க? முதல்ல நாம 2 பேரும் சேர்ந்து பார்வதிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாப்போம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அக்கா கிட்ட போய் சொல்லுவோம். அக்காக்கு நம்ம உதவி பண்ண மாதிரி ஆச்சு, பார்வதிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் ஆச்சு. இத வச்சே ஆதியும் பார்வதியும் சீக்கிரமா பிரிச்சிடலாம்ல. எப்படி ஐடியா? என்னது இவ்ளோ சொல்ற? இவ ரியாக்ஷனே சரியில்லையே. சுந்தரம், என்ன இவ்ளோ யோசிக்கிற? நான் சொன்ன ஐடியால உனக்கு உடன்பாடு இல்லையா? இல்லம்மா, இப்போதைக்கு இந்த யோசனை எல்லாம் எதுவும் வேண்டாம்மா, எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். என்ன ஆச்சு சுந்தரம்? ஏன் இப்படி பேசுற?
அன்னைக்கு என்னடானா வேக வேகமா என்கிட்ட வந்து ஆதியும் பார்வதி பிரிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்கம்மான்னு என்கிட்ட உதவி கேட்ட. நான் யோசிச்சு வந்து ஒரு யோசனை சொன்னா அப்புறம் பாத்துக்கலாம் சொல்ற. என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. ஏற்கனவே பார்வதி கல்யாணம் 2-3 தடவை மணவர வரைக்கும் வந்துட்டு நின்று போயிடுச்சு. மறுபடியும் அப்படி ஏதாவது நடந்துடக்கூடாது. அதனால தான் பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம்னு என் மனசில் படுதுமா. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது சுந்தரம். நீ இப்படி லேட் பண்ணதான் அது ஆதி பார்வதிக்கு சாதகமா போய் முடியும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இப்படி யோசிச்சுட்டே நின்னு நாளைக்கு அவங்க காதல் முத்தி போய் மாலையும் கழுத்துமா அவங்க நின்னாங்கன்னா அது உன்னால தாங்கிக்க முடியுமா? அவங்க 2 பேருமே ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாம நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க வேற. ரொம்ப யோசிக்கிறானே. என்ன சுந்தரம் இவ்ளோ யோசிக்கிற? அப்படி ஒரு நிலைமை வரும்னு இருக்கும்போது நாம தானே தடுத்தாகணும். வெள்ளம் வரதுக்கு முன்னாடி தடுக்கிறது தானே புத்திசாலித்தனம். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. அப்புறம் என்ன, நான் சொல்ற மாதிரி செஞ்சிட வேண்டியதானே. கரை சின்னதா உடைப்பு இருக்கும்போதே அதை அடைச்சிடலான்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். ஆனா இப்ப கரையே கரைஞ்சு போச்சுமா. அதனால எல்லாத்தையும் விட்டுறலாமா? அது போக்குல எங்க போய் முடியுதோ அங்க போய் முடியட்டும். அம்மா, நான் உதவி கேட்டதை மதிச்சு நீங்க யோசனை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் வர்றேம்மா. இவன் மொத்தமா சரியில்லையே. என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சு இவளுக்கு? ஏதாவது கெட்ட கனவா? முகையே இப்படி மாறுது. கன்ஃபார்மா இவ ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கா. இதை விடக்கூடாது. இந்த குழம்புன குட்டையில மீன் பிடிச்சிடணும். அக்கா, அக்கா, என்னக்கா ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இல்லக்கா, நீங்க கண்ணை மூடி ஏதோ டிஸ்டர்ப்டா இருந்தீங்க. அத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதோ கனவுல இருந்து விடுபட்டு எழுந்த மாதிரி திடுக்குன்னு எழுந்தீங்க. அதையே நான் பார்த்தேன். என்னாச்சுக்கா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா, என்னக்கா நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்ளோ தயக்கமா? நான் என்ன வேத்து மனுஷியாக்கா? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்ல உங்களுக்கு அடுத்த இடம் எனக்கு தானே. உங்களுக்கு அடுத்த இடத்துல அப்படின்னா நான் தப்பா எதுவும் சொல்லக்கா. இந்த வீட்டுக்கு நீங்க மூத்த மருமக, உங்களுக்கு அடுத்த இடத்துல நான் 2வது மருமக அப்படின்னு சொல்ல. சரி, அதெல்லாம் விடுங்கக்கா. உங்களுக்கு என்னக்கா ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? தலைவலிக்குதாக்கா? நான் அவனை பிடிச்சு விடட்டுமா? சரி, வேணாம். சூடா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வனஜா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் அக்கா, நீங்க கோச்சிக்கிறது எனக்கு புரியுதுக்கா. ஆனா அதுக்காக உங்களை அப்படியே விட்டுற முடியுமாக்கா? இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கோம்க்கா. நீங்க இருக்கீங்கங்கிற தைரியத்துலதான் நாங்க அமைதியா இருக்கோம். ஆனா உங்களுக்கே ஒரு பிரச்சனைன்னா எப்படிக்கா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அக்கா, 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 இந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே நீங்கதான்க்கா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கப்புறம் நாங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாதுக்கா. நீங்க வேணா என்ன உங்க மச்சன பொண்டாட்டியா பார்க்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல.
உங்களை என் கூட பிறந்த அக்காவா தான் பாக்குறேன். என்கிட்ட சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்னக்கா ஆச்சு? வனஜா, எனக்கு ஒன்னும் இல்ல. சில நேரத்துல நான் கண்ணை மூடினா எனக்கு ரேண்டமா ஆதியோட குரல் கேக்குற மாதிரியே இருக்கும். அதான், வேற ஒன்னும் இல்ல. ஆதியோட குரல் ரேண்டமா கேக்குதா? ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் ஆபரேஷன் முடிஞ்சு ஐசியூல இருக்கும்போது ஆதி என்கிட்ட ஏதோ வந்து பேசின மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா உங்க மாமா ஆதி அப்படி எதுவுமே என்கிட்ட வந்து பேசலன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆதியோட குரல் ரேண்டமா என் காதுல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும்போது உங்க பிரச்சனைய ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் டீல் பண்ண முடியும். என் ஃப்ரெண்ட் சார்லதாவே நல்ல சைக்காட்ரிஸ்ட் தான். அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அவ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் சொல்றதுல 60% உண்மையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னா. அவ கிளினிக்கு நான் போனேன்னா எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருந்தா. ஆனா இப்ப அவ ஊர்ல இல்ல. அக்கா, உங்க ஃப்ரெண்டு ஊர்ல இல்லனா என்ன? நம்ம வேற ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கலாம்ல? சாருலதா அவ ஃப்ரெண்ட் டாக்டர் கீர்த்தனாவை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா. அப்புறம் என்னக்கா, இன்னும் எதுக்காக யோசிக்கணும்? வாங்க, நம்ம உடனே போய் டாக்டர் கீர்த்தனாவை பார்த்துட்டு வந்துடலாம். நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு? என்ன டக்குன்னு மாறிட்டா? இவ கூடவே போய் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா கழட்டி விட பாக்குறா. விட்டுருவனா? அக்கா, நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா எங்க வேணாலும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலைமையில உங்களை நான் எப்படி தனியா அனுப்ப முடியும்? உங்களுக்கு துணையா நானும் ஹாஸ்பிட்டல் வரேன்க்கா. அக்கா, உங்களுக்காக தான். சரி, வா போலாம். எங்க கிட்டயே வா பொறண்டி. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. டாக்டர் சாருலதா உங்க ப்ராப்ளம் பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. நான் கிளியரா செக் பண்ணிடுறேன். ட்ரீட்மெண்ட் போலாமா மேடம்? அதுக்கு தானே வந்திருக்கோம். நான் சொல்லக்கா, நீங்களே சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம் டாக்டர். வாங்க. இந்தா வனஜா. அக்கா, மேடம், நீங்க நல்லா சாஞ்சி கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. நான் இப்போ உங்க மைண்ட ஆழ்ந்த உறக்க நிலைக்கு கொண்டு போக போறேன். அந்த நிலையில உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகியிருக்கிற விஷயங்களை உங்க மூலியமாவே ரீட் பண்ண போறேன். ஓகே டாக்டர். நான் பேசுறது உங்களுக்கு நல்லாவே கேட்கும். அதே நேரத்துல உங்க மைண்ட்ல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு விஷுவலா தெரியும். என் கையை நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பார்வை என் கைவிரல்கள்ல மட்டும்தான் இருக்கணும். நல்லா இருக்கே. இந்த டாக்டர் கிட்ட கேட்டு இதை எப்படியாவது கத்துக்கிட்டு அகிலா முறைக்கும் போதெல்லாம் அவளை படுக்க வச்சிடணும். மேடம், இப்போ நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கீங்க. ஆமா, டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு தலையில ஆபரேஷன் நடக்குது. ஆனா எனக்கு எதுவும் தெளிவா தெரியல. அப்புறம் என்ன தெரியுது? ஆபரேஷன் முடிஞ்சு என்ன ஐசியூக்குள்ள கொண்டு போறாங்க. இப்போ நான் ஐசியூல இருக்கேன். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் என்ன தெரியுது? ஆதி கதவை திறந்துக்கிட்டு
என் பக்கத்துல வந்து நிக்கிறான். வந்துட்டானா இப்ப நீ அகிலா கிட்ட என்ன பேசுனது தெரிய போகுதுடா. மாட்னடா மகனே. ஆதி என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறான். என்கிட்ட ஏதோ சொல்லி ஃபீல் பண்றான். என்ன சொல்றான் எனக்கு கேட்க மாட்டேங்குது. நல்ல கவனமா கேளுங்க, கண்டிப்பா தெளிவா கேக்கும். உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்கிட்ட ஏதோ உண்மையை மறைச்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேக்குறானா? அந்த சமையல்காரி காதல் விவகாரமா தான் இருக்கும். மொத்தமா கேட்க போறா. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. உங்களுக்கு விஷுவல் தெரியுதா? ஆதி மங்களா தெரியறான். எனக்கு தெளிவா கேட்கல, பேசுறது தெளிவா கேட்கல. அக்கா எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டீங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு கேட்டு சொல்லுங்கக்கா. ஆதி ஏதாவது பொண்ணை பத்தி சொல்றானா? அந்த பொண்ணு எங்க வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுதுன்னு சொல்றானா? கேட்டு சொல்லுங்கக்கா. ஹலோ, நீங்க இப்படி வாங்க. நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க ஏன் இடையில குரல் கொடுக்குறீங்க? இல்ல டாக்டர், ஆதி என்ன சொன்னான்னு தெளிவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. அவன் என்ன பேசியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த டாக்டர் விடாது போல இருக்கே. ஏங்க, உங்களை தாங்க சொல்றேன், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ஐயோ கத்தாதீங்க, நான் விடுறேன். அக்கா மூச்சு போங்க, கண்டினியூ. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது மேடம்? உங்க சன் பேசுனது கேக்குதா? இல்ல கேட்கல. ஆதி எனக்கு மங்களா தெரிஞ்சிட்டு இருந்தான். ஆனா இப்ப அது கூட எனக்கு தெரியல. ஆதி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு டாக்டர். ஆதி என்கிட்ட பேசினது உண்மையா இல்ல பிரமையா? கண்டிப்பா இது பிரம்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்க சப்கான்ஷியஸ்ல ஃபீட் ஆயிருக்கிறத தான் நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 90% உண்மைதான். எதுக்கும் நீங்க சன் கிட்ட கேட்டு பாருங்க மேடம். நீங்க 100% உண்மைன்னு சொல்லலையே. நீங்க டவுட்டா சொல்லும்போது நான் எப்படி என் சன் கிட்ட கேட்க முடியும்? முழுசா கன்ஃபர்மேஷன் இல்லாம நான் ஆதிக்கிட்ட இது விஷயமா பேச முடியாது டாக்டர். ஒருவேளை அவன் எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டா நான் இன்னும் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவேன். என்ன நடக்குது உள்ள? அகிலாக்கா ஆதி என்ன பேசினான்னு தெரிஞ்சிருக்குமா? அவங்க காதல் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. ஓகே டாக்டர், நான் என் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு என் சன் கிட்ட கேட்குறேன். ஓகே மேடம். தேங்க்யூ டாக்டர். இப்படி நடக்க விட்டாங்களே வெளியில. அக்கா அக்கா, ஆதி உங்ககிட்ட பேசுனது உண்மைதானே அக்கா? என்னாச்சுக்கா? என்ன பேசிருக்கான்? 90% உண்மைதான்னு இன்னைக்கு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னக்கா? ஆமா, ஆதி உங்ககிட்ட என்னக்கா பேசிருக்கான்? தெளிவா கேட்டுதா? கேட்க முடியல, அதுக்குள்ள டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அக்கா, ஆதி என்ன பேசினான்னு தெரியலன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவ உங்ககிட்ட பேசியிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன, நேரா ஆதி கிட்டே போய் என்ன பேசினான்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே?